to Railway நண்பன் சிவா. வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா. ரயில்வே ஊழியர்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெச்ஆர்எம்எஸில் நம்மளுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஹெல்த்தாக இருக்கட்டும், டிகிரியாக இருக்கட்டும், டிப்ளமோவாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், என்ன இருந்தாலும் நம்மளை எப்படி ஆட் பண்ணுறது ஹெச்ஆர்எம்எஸில் அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க இப்போ பார்க்கலாம். நம்மளுடைய ஹெச்ஆர்எம்எஸ் ஆப்பில் நம்மளுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை டைப் பண்ணி உள்ளே என்ட்ரு பண்ணி கேப்சர் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுடைய டேஷ்போர்ட் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெனு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் இஎஸ்எஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே சப் மெனு என்ன வரும்னா வியூ அண்ட் எடிட் மை டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா இது இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மேலே குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ரீசன் கண்டிப்பாக கொடுக்கணும். ரீசன் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் மை குவாலிஃபிகேஷன் அப்படின்னு டைப் பண்ணாலே சிம்பிளாக போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு நம்ம 10th உள்ளே என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய எந்த போஸ்டிங் போனாலும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் 10th மார்க் ஷீட் படி தான் அப்போதைக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு ஜாப் கொடுத்துருவாங்க. இந்த ஜாப்புக்கு உள்ளே வந்தப்புறம் தான் நம்மளுடைய ஹையர் ஸ்டடியை யூனியன் சர்டிஃபிகேட்டுக்காக அனுப்பிச்சிட்டு உண்மைத்தன்மையாக இருக்காங்க அந்த யூனிவர்சிட்டிக்கு அந்த போர்டுக்கும் அனுப்பிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம குவாலிஃபிகேஷனை ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் இருக்கும். அதை ரைட் சைடில் எப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி மேலே ப்ளஸ்ங்கிற சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து 12th நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கான ரோ ஓப்பன் ஆயிரும். அதில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் லெவலில் இன்டர்மீடியட் லெவல் +2 இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கோர்ஸ்லேயும் அதே மாதிரி இன்டர்மீடியட் +2 வந்துடும். என்ன சப்ஜெக்ட் படிச்சிங்க நீங்கள், அகாடமிக்காக ஒகேஷ்னலாக அந்த மாதிரி இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை வருஷம் படிச்சிங்க, +2 வந்து 2 வருஷம் தானே, +1 +2 2 இயர்ஸ். கண்ட்ரி வந்து அதில் இந்தியான்னு இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் இதோட சூஸ் பண்ணிக்கோங்க. வச்சுக்கோங்கன்னா அடுத்து உங்கள் ஸ்கூல் எந்த பிளேஸில் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன ஸ்கூல் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் உங்களுடைய போர்டு எக்ஸாம் போர்டு கேட்கும். 12th சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து 2 ஆப்ஷன் காட்டும். தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன். நம்ம +2ங்கிறதுனால தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் சூஸ் பண்ணணும். 10th மட்டும்தான் செகண்டரி எஜுகேஷன் நம்ம இது சூஸ் பண்ண வேண்டியது தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன். அப்புறம் உங்களுடைய ஸ்கூல் நேம் டைப் பண்ணிக்கோங்க. எந்த இயர் நீங்கள் பாஸ் அவுட் ஆனீங்க. அப்புறம் கிரேடு கிடையாது, நம்ம பர்சன்டேஜ் தான் உங்கள் பர்சன்டேஜ். அடுத்த கிரேடில் வந்து நீங்கள் +2 உங்கள் டிகிரியும் ஜாப்புக்கு ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா பிஃபோர் ஜாயினிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். மார்க்ஸ் டாக்குமெண்ட்டில் 2 டாக்குமெண்ட் கேட்கும். மார்க்ஸ் டாக்குமெண்ட், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ரெண்டுக்குமே உங்களுடைய 12th மார்க் ஷீட் ப்ளஸ் அதோட ஜென்யூன் சர்டிஃபிகேட்டில் 12th ஜென்யூன் சர்டிஃபிகேட் அதையும் ஒரே PDF ஆக்கி 500 KBக்குள்ளே இருக்கணும் அந்த ஃபைலு PDF. அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்னு காட்டுவோம். அதுலேயும் அதே சேம் ஃபைலை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே ரைட்டில் ப்ளஸ் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா டிகிரிக்கு ஆட் பண்ணுறதுக்கு அடுத்த ஒரு ரோ வந்துடும். அந்த ரோவிலையும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் லெவலில் கிராஜுவேஷன், டிப்ளமோ ஐடின்னு விட்டுக்கோங்க. அதே மாதிரி என்ன கோர்ஸ், BEயா BSCயா BA இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் என்ன ட்ரீம் நீங்கள் மெக்கானிக்கல், EEE, ECE, ITI, கம்ப்யூட்டர் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. டூரேஷன் இன்ஜினியரிங்னால 4 இயர்ஸ், ஆர்ட்ஸ்னா 3 இயர்ஸ் அந்த மாதிரி, ITனா 2 இயர்ஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி ஆட்டோமேட்டிக் இந்தியான்னு வந்துடும். எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் படிச்சிங்க, எந்த ஏரியாவில் படிச்சிங்க அப்படிங்கிறதையும் காலேஜை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய போர்டு எந்த காலேஜ் வந்து எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படின்னு, எந்த யூனிவர்சிட்டியில் வரும் அப்படின்னு கேட்கும். அப்புறம் உங்கள் காலேஜோட நேம் கேட்கும். உங்களுடைய கிரேடு இல்லை பர்சன்டேஜ் டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய மார்க் டாக்குமெண்ட்டில் உங்களுடைய டிகிரியோட ஓவரால் மார்க் ஷீட்டு ப்ளஸ் அதோட உங்களோட டிகிரியோட ஜென்யூன் சர்டிஃபிகேட்டை ஒரே PDF ஆக்கி அதுவுமே 500 KBக்குள்ளே இருக்க மாதிரி வச்சு அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும் அதே ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க, கீழே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு கேட்கும். ஃபைனலாக நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்களான்னு கேட்கும். எஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு OTP வரும். அந்த OTP அதில் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிக்வெஸ்ட் வந்து சப்மிட் ஆகும். யுவர் குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் ரிக்வெஸ்ட் ஐடி வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வரும். இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆஃபீஸ் கிளர்க்கு ப்ளஸ் 2 பேர் எங்கள் பர்சனல் ஆஃபீஸில் 2 அதுக்கு அவங்களுக்கு ஹையர் ஆஃபீஸில் ஓகே பண்ணிட்டாங்கன்னா நம்மளுடைய டிகிரி வந்து நம்மளுடைய SRல வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும்.
இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது போன்ற ரயில்வே சம்மந்தமான தகவல் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.